நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். எந்த பயிற்சியுமின்றி எந்த கல்வி தகுதியுமின்றி சட்டப்பேரவைக்குள் செல்வதற்கு அனுமதிப்பது அப்படிங்கிறது, வயதை மட்டுமே அடிப்படையாக வைத்து அனுமதிப்பது அப்படிங்கிறது மக்களுடைய பிரச்சனையை தெரிந்திருந்தால் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அனுமதிக்கிறார்கள். கல்வி தகுதி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, சாதி மதங்களை தாண்டி அனுமதிக்கிறார்கள்னு சொன்னால் இவர்களுக்கு அது போன்ற தகுதிகள் வரையறுக்கப்பட வேண்டுமா? ஏன்னா இங்கே ஏன் இந்த கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா, பல கட்சிகளில் இன்றைக்கு சட்டப்பேரவைக்குள் போய் பிரச்சனையை செய்யக்கூடிய எல்லா கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய உட்கட்சி தேர்தல்களிலும் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மாநாடுகளிலும் மற்ற இடங்களிலும் கூட இதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. சேர தூக்கி அடிக்கிறது, சண்டை போடுறது, ஆபாசமான வார்த்தைகளால் திட்டுவது, இந்த மாதிரியான நடைமுறையோடு இருக்கக்கூடியவர்கள் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் பிரச்சனையா திரு குணசேகரன்? இல்லை, கல்வி தகுதி அரசியலுக்கு அல்லது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வைப்பது என்பது கூடாது. ஏனென்று சொன்னால் 18 வயது ஆனாக்க இப்போ எல்லாருக்குமே வாக்குரிமை என்று வந்ததற்கு பின்னால் அவர் ஒரு 21 வயது வந்ததற்கு பின்னால் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் கொடுக்க வேண்டும். எனவே மனித பண்புகள் மாண்புகள் என்பது படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று இனம் பிரித்து பார்க்க முடியாது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த நாடு சுதந்திரத்திற்கு முன்னால் அல்லது சுதந்திரம் அடைந்து ஒரு 60-65 ஆண்டு காலம், 65 வரை இருக்கிற மக்கள் அவருடைய பண்பாடு இன்றைக்கு நிறைய மீறப்பட்டிருக்கிறது. எனக்கு கூட ஒரு அழுத்தமான கருத்து உண்டு. நிறைய படித்தவர்கள் இருந்த பின் தான் இது நிறைய சுயநலமான ஒரு சமூகமாக மாறிவிட்டது. இன்றைக்கி சமூகம் என்பது படித்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எனக்கு வருமானம், என் வீடு, என் சொத்து, என் காரு, என் பொண்டாட்டி, என் பிள்ளை, அப்படி தான் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. எனவே இந்திய நாட்டினுடைய அடிப்படை பண்பாட்டு கூறுகளே இன்றைக்கு இந்த கல்வி முறையில் மாறி இருக்கிறது. இந்த கல்வி என்பதை வியாபாரத்திற்கான கல்வியாக, சொத்து சேர்ப்பதற்கான கல்வியாக மாறிவிட்டது. எனவே தான் அதில் ஏற்படுற பிரச்சனை வராது இப்போ வாதிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனவே இது படித்தவர்கள் படிக்காது கட்சிகளுக்குள்ளேயே இந்த ஜனநாயகத்தை பேண மறுப்பவர்களால் எப்படி சட்டப்பேரவையில் ஜனநாயகத்தை எதிர்பார்ப்பதற்கான தகுதியும் உரிமையும் அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அதுதான் சொல்றேன். இப்போ அரசியல் என்பது ஒரு வியாபாரமாக மாறி இருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. இப்போ அரசியலுங்கிறது எதுக்கு? பொதுநல சேவைக்காவா? ஒரு நேரம் சுதந்திரத்துக்காக போராடினாங்க, தியாகம் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி அதே ஒரு கட்டம் வரைக்கும் நீடிச்சிச்சு. இப்போ அரசியல் என்பது கிட்டத்தட்ட எல்லாமே சொத்து சேர்க்கறதுக்கான ஒரு அரசியலாக மாறி போய் நிற்கிது. அது இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் சொல்ல முடியாது. இதுதான் இன்றைக்கு இது அதிகாரத்தை இப்ப எதுல வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்ப அதிகாரம், கட்சிக்குள் அதிகாரம், சட்டமன்றத்துக்குள் அதிகாரம் ரொம்ப எளிமையாக என்பது போய் நிக்குது. நான் 2 நாட்கள் என்னுடைய விடுப்பு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடுப்பை தாண்டி 2 நாள் விடுப்பு எடுத்தனா கூட எனக்கு ஊதியத்தை நிறுத்துவார்கள். இது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய வேலை செய்யலைன்னா ஊதியம் கிடையாது. அன்றாட கூலிகளுக்கு கூட இதுதான் இன்றைக்கு வாடிக்கையாக இருக்கிறது. ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து எவ்வளவு செலவிடப்படுகிறது, எவ்வளவு கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கான சலுகைகள் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு படம் பிடித்து காட்டலாம்னு நினைக்கிறோம். அதை பற்றி ஒரு செய்தி இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு இன்னும் கூட இந்த விவாதத்தை தொடர்ந்தால் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான என்ன மாதிரியான சலுகைகள் அளிக்கப்படுகின்றன? சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம், அடிப்படை ஊதியம் அவர்களுக்கு 8000 ரூபாயாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவசர செலவுக்கு 7000 ரூபாய், தொகுப்புப்படி 2500, தொகுதிப்படி 10000, தபால் செலவுப்படி 2500, பயணப்படி 20000, இதர செலவுகள் தொலைபேசி உள்ளிட்ட சில விஷயங்களுக்காக கொடுக்கக்கூடிய இதர செலவுகள் 5000, மொத்தம் ஒரு மாதத்திற்கு 55000 ரூபாய் மாத ஊதியமாக வழங்கப்படுகிறது. இது எந்த கல்வி தகுதியும் அடிப்படையாக தேவையில்லை. நீங்க பரீட்சை எழுத வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், எதுவுமே இல்லாமல் 55000 ரூபாய் இந்த மக்களின் வரிப்பணத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய 234 தொகுதிகளுக்கும் இதை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,28,70,000 ரூபாய், 1.25 கோடி ரூபாயை தாண்டுது. இது ஒரு மாதத்திற்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து செலவிடப்படக்கூடிய தொகை. இது போக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிற சலுகைகள், அரசு பேருந்துகளில் இலவச பயணம், அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை, அது எல்லோருக்கும் இருக்கிறது, அவர்களுக்கும் இருக்கிறது. இருந்தாலும் கூட யாரும் அரசு மருத்துவமனைகளை அணுகுவதில்லை. தனியார் மருந்தகங்களில் பெறும் மருந்துகளுக்கும் கூட அவர்கள் அதற்கான பில்லை கொடுத்தாங்கன்னா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதற்கான கட்டணங்கள், ஒரு நாள் சட்டப்பேரவை வருகைக்கு 500 ரூபாய். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கின்ற போது போய் அட்டெண்டன்ஸ் போட்டாலே 500 ரூபாய். நீங்கள் அதுக்கப்புறம் வெளிநடப்பு செய்யலாம் அல்லது வெளியேற்றப்படலாம், எப்படினாலும் சரி, போய் அட்டெண்டன்ஸ் போட்டாலே 500 ரூபாய். தொகுதி வளர்ச்சி நிதி 2 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு தொகுதி வளர்ச்சி நிதி. இந்த தொகுதி வளர்ச்சி நிதியில் எந்த அளவிற்கு அது முறையாக பயன்படுத்தப்படுகிறது, எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, அந்த ஒதுக்கீட்டில் மக்களுக்கு எவ்வளவு, கட்சிக்கு எவ்வளவு, அவர்களுக்கு எவ்வளவு, இதெல்லாம் எக்ஸெட்ரா. ரைட், இது நான் பொதுமைப்படுத்தலை, எல்லாருக்குமாக பொதுமைப்படுத்தலை. இதில் விதிவிலக்கான நேர்மையான சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக நான் எல்லோருக்கும் பொதுமைப்படுத்தவில்லை.
இதில் ஒரு சாமானியனாக, நான் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இல்லை, ஒரு சாமானியனாக டீ கடையில் இருக்கிற ரிக்ஷா இருக்கிற ஒரு துப்புரவு தொழிலாளி நிலையிலிருந்து கேட்குறேன் சார். அவன் வரிப்பணத்திலிருந்து இவ்வளவு பணம் கொடுக்கப்படுகிறது. இதை தனி அரசு மனசாட்சிப்படி சொல்லுங்க. இந்த சம்பளத்தை பெறுவதற்கும் இவ்வளவு சலுகைகளை பெறுவதற்குமான சரியான பணியை 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இல்லாமல் எல்லா உறுப்பினரையும் சேர்த்துக்கிறேன், எத்தனை பேர் மனசாட்சிப்படி சரியா செய்யறாங்க இந்த பணியை? இந்த கூட்டத்தொடர்களை சொல்லுங்க. ஒன்றும் இல்லையா, இப்போ சட்டமன்ற உறுப்பினர் பதவிங்கிறது சட்டமன்றத்துக்குள்ளே வந்து அவர் கடமையாற்றுறதோடு நிற்கல. நீங்கள் தொகுதிக்குள்ளே, இப்போ என்னோட தொகுதியில் இருக்குது 100 கிலோமீட்டர் இருக்குது. ஒரே காது குத்து ஒரு கிடா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா 2000 3000 ரூபா ஆகும். ஒரு நாளைக்கு இந்த சம்பளம் 5000 ரூபா 10000 ரூபாயில இதே பத்தாது. காது குத்தெல்லாம் இப்ப எங்க அக்கா பையனுக்கும் இருக்கும் சார். நான் ஏன் சம்பளத்தை தான் போகணும், மக்கள் போய் கேட்க முடியல. நான் கேட்கறது இது குறைவென்றே சொல்லவில்லை, இன்னும் கூட அதிகமாக கொடுக்கலாம். அதாவது மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுகிறீர்கள், அதற்காக தான் கொடுக்கிறார்கள், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்னுடைய கேள்விங்கிறது இதை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நான் எல்லா கட்சிக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் வந்து ஒரு சம்பளம் கொடுக்குறோம், இதனால இது என்ன கணக்கிடுவது என்பது தவறு. பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் அவருடைய பணி என்று வருகிற நேரத்தில் நான் அடிப்படையில் உங்களோடு உடன்படுகிறேன், வேறுபடுகிறேன். என்னன்னு சொன்னாக்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான பணி என்பதே வரையறுக்கப்படலை. நான் ஒரு முறை கூட்டத்தொடரில் இந்த கூட்டத்தை சொல்லியிருக்கிறத, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்குன்னா என்ன பணி? சட்டமன்றத்தில் போய் பங்கெடுப்பதும் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் பேசுவது மட்டும்தானா? அதை தாண்டி அவருடைய தொகுதிக்கு வளர்ச்சி அல்லது நாட்டில் ஒரு சட்டம் வருது, ஒரு தொழில் கொள்கை வருது, அல்லது ஒரு நிதி கொள்கை வருதுன்னு சொன்னால் அதில் சட்டமன்ற உறுப்பினருடைய பங்களிப்பு, அதுக்கான விவாத முறைகள், இதுவெல்லாம் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இந்திய ஜனநாயக அமைப்பு முறையிலேயே இருக்குது. அதனால இதை பற்றி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கடமைகளை பற்றி வரையறுக்கிற ஒரு காலத்தில் நாம் நின்று இருக்கிறோம். இது ஒரு நீண்ட விவாதத்திற்கு உரியதாக கொச்சைப்படுத்துவது என்பதெல்லாம் இந்திய ஜனநாயகத்துக்கு வயசு என்பது 52க்கு பின்னாடி இப்ப வந்து நான் சொல்றது நிச்சயமாக இது வந்து இவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் ஒரு விழுக்காடு கூட பதிவிடப்படவில்லை. தயவுசெய்து புரிஞ்சுங்க. நம்ம கேள்வி அப்படிங்கிறது அத்துணை சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் நாங்கள் மிகப்பெரிய அளவிலே மதிக்கிறோம், அந்த சட்டப்பேரவை மதிக்கிறோம். கேள்வி அப்படிங்கிறது இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவ்வளவு சலுகைகளும் இவ்வளவும் கொடுக்கப்படுகிறது, இன்னும் கூட அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும், அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. நான் அதுக்குள்ளே போகிறோம்ல. நான் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது இதற்கான அரசியல் என்பது சேவை, அது வேலை அல்ல, அது பணி அல்ல, முதல்ல அது சர்வீஸ். சேவை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சேவைக்கான எதிர்பார்ப்பு இல்லாததான் சேவை. ஆனாலும் கூட எங்களுக்காக சேவை செய்கிறீர்கள், குடும்பங்களை விடுகிறீர்கள், உங்களுக்குன்னு எந்த சில தொழிலை பார்த்து கொண்டும் கூட வேறு பணியில் இருக்கலாம், தொழில் இல்லாமல் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்களுக்கு வேற என்ன வழி? குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் என்னுடைய கேள்விங்கிறது இதை சரியாக இந்த கடமையை செய்ய வேண்டுமா இல்லையா? இந்த செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறா? அது மட்டும் செய்ய வேண்டும்ங்கிறத எதிர்பார்ப்பது தவறா? இந்திய ஜனநாயகத்தில் வந்து ஒன்றும் கொள்கைகளை வகுக்கக்கூடிய இடம், சட்டங்களை இயற்றக்கூடிய இடம் வந்து பார்லிமெண்ட்டும் மாநிலங்களில் சட்டமன்றமும், இன்னொன்று வந்து அதை நிர்வகிக்கிற இடம் வந்து அரசு நிர்வாகம். இந்த ரெண்டும் பொருந்தக்கூடிய இடமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு பொருந்தக்கூடிய இடம் எங்கேயுமே கிடையாது. இப்போ இதில் வரும்போது சட்டமன்றம்னு வரும்போது ஆளுகிற கட்சிக்கு கூடுதலான பொறுப்பு வருது, அவங்க தான் அது கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்போ அது வந்து தப்போ ரைட்டோ எதிர்கட்சிகள் அந்த கொள்கையின் மீது வாதங்களை தான் செய்ய முடியுதே தவிர அதை மாற்றுவதற்கான ஒரு சூழல் இல்ல. அப்படிப்பட்ட நான் தனிப்பட்ட முறையிலே இந்த குற்றச்சாட்டை வைக்கல, நான் திருப்பி கேக்குறத நான் அமைப்பு முறைகளுக்குள்ள தான் கேக்குறேன். இந்த அமைப்பு முறைகளுக்குள் இவ்வளவு விஷயங்கள் செய்யப்படுகிறதே, இங்கே மக்களுக்கான விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது. இப்போ உங்கள கேள்வியிலே ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன கேள்வியில முரண்பாடுன்னு சொன்னா, ஊதியம் என்பது விட்டுடுங்க, சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஊதியத்துக்கு ஏற்ற கடமையை செய்யறாங்களான்னு கேக்குறீங்க இல்லையா? அந்த கடமை என்ன என்று நீங்க நினைக்கிறீங்க? அது நான் திருப்பி கேக்குறேன், அதுதான் கேக்குறேன். ஒரு நாள் வருகைக்கு 500 ரூபாய் இருக்குதா சட்டப்பேரவைக்கு? நான் என்ன விட்டுங்களா? நான் திருப்பி கடமை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கேக்குறேன், உங்களுடைய கடமை என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? நான் கேக்குறேன். அதுதான் சொல்றேன். எங்களுடைய கடமை என்பது வந்து இந்த நாட்டிற்கு தேவையான விஷயங்களை அங்க பேசுவது. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 234 சட்டமன்ற உறுப்பினர் டெய்லி வந்து கையெழுத்து போட்டா 500 ரூபாய் படி உண்டு. ஆனா எல்லாரும் டெய்லி பேசிட முடியாது, எல்லாரும் வந்து இந்த கூட்டத்தொடர்லயே பேசிட முடியாது. ஆளுங்கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசினாங்கன்னா அதோட 2 கூட்டத்தொடர் தாண்டி தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு வரும். அதனால அவங்க கடமையை செய்யலன்ற பொருளாயிடும்.
அவங்க கடமையை இல்ல, செய்யலன்ற நான் பொருள் திருப்பி கேக்குறது, நீங்க ஏன் வரலைன்னோ, நீங்க ஏன் இல்ல, வந்தீங்க, அதுதான் நான் திருப்பி சொல்றேன். இல்ல, நீங்க நான் அதையும் இதையும் இல்ல, ஒப்பீடு என்னுடைய செய்வது என்னுடைய என்பது கேள்வி அப்படி இல்ல, என்னுடைய கேள்வியை சரியா தொகுதியுடைய புரிஞ்சுக்கணும். பிரச்சனைகளை அங்க ஒப்பீடு செய்வதற்கான பேசுறாங்களா? இல்ல ஒப்பீடு செய்வதற்கான அவசியம் எங்க வருதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு நாள் அவையை நடத்துவதற்கான செலவு எவ்வளவுங்கிறத வச்சுக்கங்க. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இந்த அவையை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல அங்க ஒரு கொஸ்டின் மார்க் போடலாம். ஏன் நடத்த வேண்டுங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். நடத்தினால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? அப்போ அந்த நன்மைகள் அங்கே விவாதிக்கப்படுகின்றனவா? அதற்கான சூழல் அங்கே இருக்கிறதா? நான் திருப்பியும் கேட்கிறேன், தனிப்பட்ட முறையில் தனியரசு என்ன செய்தார்னோ, கணேஷ்குமார் என்ன செய்தார்னோ, அல்லது குணசேகரன் என்ன செய்தார்னோ அல்ல கேள்வி. இந்த அமைப்பு முறைகளுக்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. இது எல்லாமே மக்களுடைய வரிப்பணம். ஆனால் இது செலவிடப்படுகிறது. அதற்கான காரணங்கள் சரியாக நிறைவேற்றப்படுகின்றனவா அப்படிங்கிற கேள்வி வருகின்ற போது பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். இதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கிறது? ஆளும் கட்சிக்கு, எதிர்கட்சிக்கு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு, இதை நிர்வகிப்பவர்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி அடிப்படை முறையிலே தப்பா புரிஞ்சுக்கோ மக்கள். நீங்க வேற யாருக்கு என்னென்ன பங்கு இதை நிறைவேற்றுவதற்கான பங்கு, நான் சொல்றது இதை நிறைவேற்றுவதற்கான பங்கு அப்படிங்கிறது யார் யாருடைய பங்கு என்ன அப்படிங்கறத தான் நான் சொல்ல வரேன். தொடர்ந்து பேசலாம். நீங்க தைரியமாவே பேசலாம் திரு தனியரசு. மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் யாருக்கு என்ன பங்கு என்று சொல்வதை. நீங்கள் அதுவும் உங்களை போன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம்.